ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எம்டிஆர் இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 600 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வாட்டரும் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 600 கிராம் சுகர் ஆட் பண்ணி அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் அமௌண்ட் ரெண்டுமே, இதுதான் ரேஷியோ. சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். இதுக்கு எந்த பாகுபதமும் கிடையாது. 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பை இறக்கி வச்சிடலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். நல்ல ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் சிரப் இறக்கி வச்சிடலாம். அடுத்து எம்டிஆர் ரெடிமிக்ஸ் குலோப் ஜாமுன் பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஒரு அகலமான தட்டில் ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் டோவை ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு சால்ட் எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் டோவை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் நல்லா பால்ஸ் உருட்டியாச்சு. கிராக்ஸ் வராமல் இருக்கணும், அப்போ தான், இல்லைன்னா ஆயிலில் வெடிச்சிடும். நல்லா சாஃப்டான பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் 50% ஹீட் ஆனதும் நம்மளோட குலோப் ஜாமுன் பால்ஸை ஒன்று ஒன்றா இறக்கிக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நம்ம பால்ஸ் போடுறப்போ சுற்றி குட்டி குட்டி பபிள்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜில் நம்மளோட குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் உள்ளே இறக்கிக்கலாம். அட் அ டைம் ஒரு 15 பால்ஸ் வரைக்கும் போடலாம். நம்மளோட ஆயில் லெவலை பொறுத்து இருக்குது. நம்மளோட பால்ஸ் எல்லாம் கிராக் எதுவும் வராமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. பால்ஸ் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஒரு கலர் வரும். பாருங்கள், நல்லா ஒரு ஷைனிங் பால்ஸாக வந்திருக்கு. நம்மளுக்கு லைட் கோல்டன் கலரில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அடுத்து செகண்ட் ட்ரிப் மிச்சம் இருக்க பால்ஸே ஆட் பண்ணிடலாம். பால்ஸ் ஆட் பண்ணி நம்ம எல்லா சைடும் ஈவனாக திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈக்குவலான கலர் வரும். நம்மளுக்கு எல்லா பால்ஸும் நல்லா ஷைனிங், எந்த ஒரு கிராக் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலரில் வேணுன்றதுனால இந்த ஸ்டேஜில் எடுத்துக்க போகிறோம். எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சுகர் சிரப்பை ஒரு வாட்டி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பால்ஸை நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த பால்ஸோட சைஸ் நல்லா டபுள் ஆகும். 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டிஆர் ரெடிமிக்ஸ் குலோப் ஜாமுன் பேக்கெட் வச்சு ஈஸியாக நம்ம எப்படி குலோப் ஜாமுன் செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், சைஸ் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.